ரவிச்சந்திரன், பாரதிய ஜனதா தங்களுடைய இத்தனை வருஷ ஆட்சியில் மோடி வந்த பிறகு முதல்ல பாஜக அரசுக்கு ஒரு பெரிய பின்னடைவு ஏற்பட்டிருக்கா? மக்கள் குரலே மகேசன் குரல்னு சொல்கிறீங்க. மக்கள் குரலை கேட்டது தப்பா? ரொம்ப சிம்பிள். இதுக்கு முன்னாடி அண்ணா சாரை சார் நீங்கள் சொல்லிட்டீங்க சார். அண்ணா சாரைக்கு எத்தனை வருஷத்துக்கு அப்புறம் கேட்டார் ராகுல் காந்தி? அண்ணா சாரை எத்தனை நாள் உட்காந்துருந்தாரு? ஓகே, அப்போ மக்கள் கிடையாதா, மகேசன் கிடையாதா? பார்லிமெண்ட் நடந்ததுன்னா இப்போ இந்த நீட் பிரச்சனை முதல்ல பேசணுன்றாங்க. பேசியிருந்தா என்ன சொல்லியிருப்பாங்க? மோடி பேசணும் என்ன பண்ணியிருப்பாங்க? பிகாசஸ் போது எந்திரிச்சு ஓடினா மாதிரி, மோடி பேசும்போது, ஹிடன்பர்க் போது எந்திரிச்சு ஓடினா மாதிரி, மணிப்பூர் போது எந்திரிச்சு ஓடினா மாதிரி, பேசுங்க இங்கே வந்து விஜய் ஐயா எந்திரிச்சு பேசணுன்னே ஓடினா மாதிரி பேசுனா ஓடிடுவாங்க. பேசுங்கன்னுவாங்க, பேசினா ஓடிடுவாங்க. இது என்ன விளையாட்டா பாராளுமன்றம்ங்கிறது? இது ஏதாவது 10 ஜன்பத் ரோட்டில் உட்காந்து விளையாடுற விளையாட்டா? பாராளுமன்றம் இல்லை. அடுத்த கேள்வி, கோச்சிங் கிளாஸ் அரசு நடத்தலை. நீட் தேர்வுக்கான கோச்சிங் சென்டர்ஸ் நடத்தலை தமிழ்நாட்டில். 2020 நடக்குதா இல்லையா? அரசு நடத்துகிற இடத்துல போய் சேர முடியுமா, முடியாதா? யார் போய் சேருவாங்க கோச்சிங் கிளாஸ்ல? இலவசமா ஏழைகளுக்காக நடத்துறீங்க. இதை கேட்க மாட்டீங்க கோபாலகிருஷ்ணன். நான் வரேன் சார். 13 நிமிஷம் உட்காந்து பழைய கதையை பேசிக்கிட்டு இருந்தீங்க. இப்பதான் ஆரம்பிச்சிருக்க வந்துட்டீங்க. 2020 கேள்வியை கேட்க மாட்டேங்கிறாரு அவரு. அவரை கேள்வி எல்லாம் கேட்பாரு. அரசு மாணவர்களுக்கு, ஏழை மாணவர்களுக்கு தான் அரசாங்கம் கோச்சிங் கொடுக்குறது கூட நான் இங்க புரியாத என்ன அர்த்தம்? என்னங்க இதெல்லாம்? கோச்சிங் சென்டர் யாருக்கு வைக்கணும்? ஏழை மாணவர்களுக்கு தான் அரசு வைக்க முடியும். பணக்காரங்களுக்கு வைப்பாங்க. பணக்காரங்களுக்கு தான் சன்ஷைன் ஸ்கூல் இருக்கு. கேள்வி என்னன்னா, நீட் வந்ததுக்கு அப்புறம் 98 99 மார்க் வாங்கிட்டு இருந்தவன் தான் டாக்டர் ஆக முடியுங்கிற நிலைமையும், கொழுத்த பணக்காரன் தான் டாக்டர் ஆக முடியுங்கிற நிலைமையும் 2017 மாறினதுக்கு அப்புறம் 70 75 80 மார்க் வாங்குறவன் கோச்சிங் சென்டருக்கு போகாம எப்படி வந்து அந்த நீட்டினோட எக்ஸாம்குள்ள வருவான்? +2ல 98 வாங்கினா நீங்க டாக்டர் ஆகலாம், உங்களுக்கு வாய்ப்பு இருக்கு. 95 வாங்கினா வாய்ப்பு இல்லை, ஆனால் கொஞ்சம் படிச்சு கிடிச்சு வந்துடுவேன். 70 வாங்கினா அவன் மருத்துவன் ஆகக்கூடாதா? 98 வாங்கினவன் தான் மருத்துவம் வாங்கணுமா? கொழுத்த பணக்காரன் தான் மருத்துவம் வாங்கணுமா? இங்கே சமூக நீதின்னு கதை விட்டுட்டு இருப்பாங்க. நீட்டை பற்றி இந்த காக்ரோச் பேசலைங்கிறது ரொம்ப தெளிவான ஒரு விஷயம். இது வரைக்கும் பிஜேபி இந்த மாதிரி தங்கள் இந்த தொடர்ச்சியாக ஒரு 3 முறை என்ன ஆயிருக்கு, கொஸ்டின் லீக் ஆயிருக்கு. இந்த 3 முறைக்கும் இவ்வளோ பெரிய போராட்டம் வந்த பிறகு தானே 47 பேரை என்ன பண்ணியிருக்காங்க? அங்கே தான் சார் எல்லாரும் ஒரு தவறான ஒரு விஷயத்துக்குள்ளே வர்றோம். முதல் பேப்பர் லீக்கேஜுங்கிறது வந்து பேப்பர் லீக்கேஜ் இல்லை. 1500 மாணவர்களுக்கு மீடியம் மாற்றி கொடுத்தது. ஹிந்திக்கு பதிலாக இங்கிலீஷோ, இங்கிலீஷ் பதிலாக ஹிந்தியோ. போன முறை நடந்ததுங்கிறது பீகாரில் மட்டும் நடந்த ஒரு விஷயம். உங்களுக்கெல்லாம் கண்டிப்பாக தெரியும், பத்திரிகை துறையில் இருக்கீங்க. வியாபம் ஊழல் அப்படிங்கிறது 1990 தொடங்கிச்சு வட இந்தியாவில். இது ஒரு பழக்கமாகவே இருந்தது. மத்திய பிரதேசத்தில் தொடங்கி வியாபம் ஊழல் வந்து, அதாவது பத்திரிகை இந்த பேப்பரில் எதாவது எக்ஸாம் நடந்தால் அதை லீக் பண்ணுறது தான் அவங்க வேலையை. தலைமுறையாக காங்கிரஸ் பண்ணிக்கிட்டு இருந்தது, இந்த வேலையை அனுபவிச்சுட்டு இருந்தது. அதான் பாவம் ராகுல் காந்திக்கு தெரியாது, அப்புறம் தான் வந்தார் சார். வியாபம் ஊழல் யார் சார்? வியாபம் ஊழல் யார் பண்ணாங்க? அதுதான் அங்கதான் தப்பு பண்றீங்க, அங்கதான் திரிக்கிறீங்க, அங்கதான் ட்விஸ்ட் பண்றீங்க, அங்கதான் பிஜேபிக்கு எதிராக வேலை செய்யறீங்க. 1990 சார், கொஞ்சம் அமைதியாக சார். சுதந்திரம் வாங்கி கொடுத்த கட்சி பாவம். முதல் மந்திரியா இருந்தவர் 1990 இருந்து நடந்துட்டு இருக்கு. மத்திய பிரதேசத்துக்கு பிஜேபி ஆட்சிக்கு வந்தது எப்போ? 20 வருஷம்னா 2000 இருந்துங்க. அவர் 90 இருந்து அங்க நீங்க சொல்ல விடுங்க. முதல்ல வியாபம் ஊழல் ஆரம்பிச்சீங்கன்னா மத்திய பிரதேசத்துல பாஜக காலகட்டத்தில் நடந்ததுதான் அது. அதே நீங்க காங்கிரஸ் கையில தவறான தகவல் கொடுத்துட்டு மக்களை நீங்க பாத்துக்கோங்க. உங்களுக்கு கூகுள் இருக்கு சொல்லும். தவறான தகவல் இவர் கொடுக்கட்டும், அப்புறம் பாத்து. ஓகே, 1990 இருந்து நடந்துட்டு இருந்த ஒண்ணு 2011-12 காங்கிரஸ் செஞ்சது செய்யல அப்படிங்கறத தாண்டி பாஜக அனுமதிச்சிருவாங்க. ஏங்க இவங்க தடுக்கல? பாஜக ஏன் அது தடுக்கலன்னு இருக்குல்ல. இன்னொன்னு, இந்த வினாத்தாள் கசிவு அப்படிங்கிறதுக்கு என்ன நடவடிக்கை எடுத்தாங்க அப்படிங்கிற கொஸ்டினுக்கு இன்னும் பதில் சொல்லுங்க. பாருங்க ஒரு விஷயம், இப்பதான் வந்து மகாராஷ்டிரா ராஜஸ்தான்ற ஒரு பிரச்சனை நடந்த உடனே பூதாகரமாக, அதாவது ஒரு 100 பேர் 200 பேர் 1000 பேர் 2000 பேருக்கு கிடச்சிட்டு இருந்ததுங்கிறது இங்கே நீங்கள் தமிழ்நாட்டில் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் எக்ஸாம் நடந்தாலோ கேரளாவில் நடந்தாலோ நடந்துக்கிட்டு இருக்கிற ஒரு விஷயம். 1300 சீட்டுக்கு 1,00,000 பேர் எழுதுவான். பேப்பர் கிடைக்கும், பாஸ் ஆகிட்டு போயிட்டே இருப்பான்.
ஆனா இங்க வந்து 1 லட்சம் சீட்டுக்கு 24 லட்சம் பேர் எழுதுறாங்க. சரி. 10க்கு ஒருத்தர் பாஸ் ஆயிருக்காங்க. இப்ப 2வது முறை எக்ஸாம் இதெல்லாம் டீடைல்ஸ் நீங்க இன்சைட்ல உள்ள இல்ல டீடைல்ஸ் நீங்க ஒண்ணு புரிஞ்சுக்கோங்க. அதாவது ஒரு நடவடிக்கை எடுக்கணும் அப்படிங்கிறதுக்கு ராதாகிருஷ்ணன் கமிட்டி சில விஷயங்களை சொல்லிச்சு. மாணவர் போராட்டம், காக்ரோச் ஜனதா பார்ட்டி பின்வாங்க வச்சிருக்காங்க சார். ராதாகிருஷ்ணன் கமிட்டிங்கிறது உலகத்துல கற்பாம்பூச்சி வர்றதுக்கு முன்னாடி போடப்பட்டது. அந்த ராதாகிருஷ்ணன் கமிட்டி சில செய்திகளை சொல்லிச்சு. அதுல ஒண்ணு எடுத்திருந்திருக்கணும். பிரதான் வந்து அது ஒண்ணு எடுத்திருந்தாருன்னா ரொம்ப ஈஸியா முடிஞ்சிருக்கும். கம்ப்யூட்டரைஸ்டு எக்ஸாம்ங்கிற மேட்டருக்குள்ள வந்திருந்தாருன்னு வச்சுக்கோங்க. அது ராதாகிருஷ்ணனுடைய சின்சியரான ஒரு டிக்ளரேஷன். அதை அவர் புறக்கணிச்சிட்டார். அது வேண்டாம். அது கூட அவர் புறக்கணிக்கல. அது கூட பிரதான் புறக்கணிக்கல. நம்ம மருத்துவ நட்டா ஐயா தான் அதை வந்து தடுத்துட்டார். பிஜேபி கவர்மெண்ட் தானே சார். யாரா இருந்தாலும் கரெக்ட் தானே. இப்ப திருப்பி வந்திருக்கிறது பிஜேபி மினிஸ்டர் தானே. போனவருக்கு பதிலாக வந்திருக்கிறது பிஜேபி தானே. காங்கிரஸ் 4044 கூட வரப்போறது இல்லையே. அப்போ அந்த பர்டிகுலர் விஷயம் தான் மெயின் தடைகளா இருந்தது. அதை செஞ்சிருக்கலாம், இல்லைன்னு சொல்லல. மாணவர்கள் போராட்டம் நடத்தலாம். சரி, ஏதோ தவறு நடந்துருச்சு. இப்ப 47 பேர் மேல நடவடிக்கை, 47 பேர் மேல நடவடிக்கை இருக்குல்ல, இது கொஞ்சம் விரைந்து செஞ்சிருக்கலாம். ஐயா 13 பேர் மேல முதல்ல எடுத்தாச்சு. அப்புறம் முட்டி தட்டினதுக்கு அப்புறம் தான் 47ன்னு தெரிஞ்சது. சும்மா வந்துட்டு சொல்லிடுவானா நான் தான் பேப்பர் வித்தேன், நான் தான் வந்து இந்த போராட்டத்துக்கு சாப்பாடு கொடுத்துட்டு இருக்கேன், ஆனா நான் தான் பேப்பர் வித்தேன் அவனே வந்து சொல்லுவானா? உள்ள போய் தோண்டினா தான் தெரியும். அப்போ அந்த போராட்டம் நடக்கும்போது தான் யார் இதெல்லாம் ஆதரவு கொடுக்குறாங்க, எங்கேருந்து இது நடக்குது, யார் அந்த மிஸ்கிரியன்ட்டுங்கிறத பார்க்க ஆரம்பிக்கிறோம். ஐயா இங்கே உட்காந்துக்கிட்டு பாகிஸ்தானுக்கு 9 செகண்டில் அதனுடைய தீவிரவாத கும்பலை அடிக்கிற அளவுக்கு திறமை உள்ள இந்தியாவுக்கு அந்த இடத்துல காக்ரோச் பார்ட்டியோடைய ஆட்கள் வந்தால் தான் இவனுக்கு யார் வர்றான், எங்கேருந்து வர்றான், தவறான ஆட்கள் வர்றாங்களா நல்லவங்களா வர்றாங்களாங்கிறதெல்லாம் பார்க்கணும். அதுக்காக தான் ஒரு டைம் கொடுத்தோம். அந்த டைம் முடிஞ்ச உடனே எடுத்துக்கிட்டோம். இவன் தான் வர்றான்னு தெரிஞ்சிச்சு. அப்போ அந்த 13 பேர் மேலே எடுத்த நடவடிக்கை 47 பேர் மேலே இந்த 5 நாளுக்குள்ளே உங்களுக்கு மாறுது. இதுதான் நீங்கள் புரிஞ்சுக்கணும். இப்போ கேள்வி என்னன்னா, எப்போ பார்த்தாலும் பாராளுமன்றம் நடந்தால் ஏதாவது ஒரு பிரச்சனை. இன்னைக்கு பிகாசஸ்னா என்னன்னு போய் ராகுல் காந்திகிட்ட கேளுங்க. அது அப்படின்னா என்னன்னு கொஞ்சம் கேளுங்க. அல்லது ஹிடன்பர்க்ங்கிற வார்த்தையை உச்சரிக்க சொல்லுங்க. எதுவுமே தெரியும். எப்போ பார்த்தாலும் பாராளுமன்றத்தை சிதைக்கணும். இங்க என்ன பிரச்சனைனா 360 பேர் வந்து பாரதிய ஜனதா கட்சியோட மோடியோட இணைந்து வாக்களிக்க போறாங்க. திங்கட்கிழமையிலேருந்து வரிசையா பார்க்க போறீங்க. அந்த 360 பேர் வாக்களிக்கிறதுங்கிறது 83 84க்கு அப்புறம் இப்போ தான் நடக்குது. இந்த மெஜாரிட்டியோட ஒரு டூத்தர்ட உடைக்கிறதுங்கிறது நடக்குது. சார் நீங்க அரசியல் பேசுறீங்களா ஆட்சியல் பேசுறீங்களா? நான் ஆட்சியல் தான் பேசுறேன். அரசியல் பேசுறேன்னா நான் பேசுறேன். 360 எப்படி வந்ததுன்னு சொல்லுங்க. 240 இல்லையே. 3 வரியில சொல்லட்டுமா? 360 எப்படி வந்தது? மத்த கட்சியெல்லாம் உடைச்சு 3 வரியில சொல்லட்டுமா? தமிழ்நாட்டுல குதிரை பேரன்றீங்க, நடத்துறது பூரா மோடி தானுங்க பண்ணிட்டு. நீங்க அரசியல் பேசுறீங்க, 3 வரியில சொல்லிடுங்க. சொல்லுங்க. வெஸ்ட் பெங்காலில் தோத்த உடனே 20 டிஎம்சி எம்பிக்கு வந்து வாழ்வாதாரம் இல்லை. அவங்க கட்சியே முடிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் அவங்க வர்றாங்க. அது 20 என்சிபி அதெல்லாம் யாரு செஞ்சாங்க? அப்ப ஆன்டி பெங்கால்ல போய் அதெல்லாம் யாரு செஞ்சாங்க? தடை சட்டம்னு எதுக்கு இருக்குது? அவங்க வராங்களா? இவங்க சேர்த்தாங்களா? அமமுகல இருந்து வந்தாங்க. நாகேந்திரன் சார் நாகேந்திரன் என்ன பேசுறாரு? இவர் பேசும்போது நான் குறுக்கிடுவேன். இந்த வேலை வேற. சரி ஓகே ரவிச்சந்திரன், இங்க நான் என்னோட கருத்துக்களை பேசுறதுக்காக வந்திருக்கேன். இல்ல அரசியல் பேசுறதுக்கு வரல. ஏதாவது ஒரு நிலையில அது தவறான ஃபேக்ட் வரும்போது அவங்க சொல்றாங்க சார். இங்க பாருங்க, அந்த மாதிரியான ஒரு விஷயம். அப்புறம் சரத்பவார் விஷயம் என்ன நடந்துன்னு உங்களுக்கு தெரியும். அவர் கட்சியை இணைக்கிறாரு, இணைச்சிட்டு அதுக்கப்புறம் வரப்போறாரு. இதெல்லாம் பாஜக என்டர்டெயின் பண்ணுதான்னு இதெல்லாம் இந்த மசோதா வரும். அதுக்கு நிறைய இந்தியாவில் உருவான 20க்கு 19 கட்சி காங்கிரஸ்லேருந்து பிளவு ஏற்பட்டு தான் உருவாச்சு. அது மமதாவாக இருக்கட்டும், சரத்பவாராக இருக்கட்டும், காங்கிரஸ் ஒழுங்காக வேலை செய்யலன்னு தான் வெளியே வந்தது. சரி, நீங்கள் எந்த பார்ட்டி எடுத்தாலும் கெஜ்ரிவாலை தவிர. கெஜ்ரிவால் தான் அமெரிக்க ரூட்டில் வந்தார். அப்போது இந்த மாதிரியான ஒரு விஷயம் நடக்குது. ஒரு முடிவை சொல்கிறாங்க. பிரதானை நீக்கிறதுனால ஒன்றும் தவறு வரப்போகிறதில்ல. ஏன்னா காரியகர்த்தாக்கு வந்து எந்த பொறுப்பும் முக்கியம் கிடையாது. நாட்டுக்கு நல்லதுன்னு சொன்னால் தேங்க்யூன்ட்டு போயிடுவாங்க. ஏன்னா திங்கக்கிழமையிலேருந்து எஃப்சிஆரை பேசணும், எஃப்சிஆரை கொண்டு வரணும், இன்கம் டேக்ஸ் லால திருத்தங்களை கொண்டு வரணும், அதுக்கப்புறம் இது இப்போ நீதித்துறையில் வந்து மாற்றங்களை கொண்டு வரணும், அதுக்கப்புறம் யூசிசி வரணும், அதுக்கப்புறம் டீலிமிட்டேஷன் வரணும். இதெல்லாம் நடக்கணும்னா இந்த ஆரம்பத்துலேருந்து கத்திக்கிட்டே இருப்பாங்க இல்லையா, சேம் 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 கத்திக்கிட்டே இருப்பாங்க. ஆனால் மோடி ஐயா பேச வரும்போது ஜம்ப் பண்ணி ஓடி போயிடுவாங்க. அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு இந்த 3 நாள் டைம் கொடுத்தாச்சு. சனி ஞாயிறு கரெக்டாக கால்குலேட் பண்ணி இந்த காக்ரோச் பிரச்சனையை முடிச்சாச்சு. திங்கக்கிழமையிலேருந்து நாடு வேலை செய்யும். பாராளுமன்றத்தில் யோகேந்திர யாதவ் சொல்றாரு, அவர் மிகப்பெரிய மனிதர். என்ன தெரியுமா சொல்றாரு யோகேந்திர யாதவ்? சரியா போகும் அப்படின்னா இன்னும் பல பிரச்சனைகள் இருக்கு சார். என்னது?
சார் இன்னும் எவ்வளவு இஷ்யூஸ் இருக்கு இல்லைங்க இவங்க தொடங்கினது ராமர் கோவில் சார், விவகாரம் நீங்க பேசும்போது 13 நிமிஷம் காதுல ரத்தம் வந்தாலும் நான் அமைதியா உட்கார்ந்துருக்கேன். சரிங்க, நான் நீங்க தயாரா உங்களுக்கு சொல்லுங்க. ரெண்டாவது ரவுண்டுல பேசிக்கோங்க, இல்ல, இல்ல. எழுதி வச்சுட்டு முடிஞ்சா. இல்ல, பார்லிமெண்ட்ல நாளைக்கு எல்லாம் வந்துரும்ன்றாரு. எப்படி புல்லட்ட போட்டு அடிச்சிருக்கீங்க, சார், கண்ணு அது போயிருக்கு. armed force, இதுக்கெல்லாம் armed யார் பொறுப்பு கொஞ்சம் சொல்லுங்க. வெயிட் பண்ணுங்க. பார்லிமெண்ட்ல கொஞ்சம் அமைதியா இருங்க, நான் பதில் சொல்லிடுறேன். திங்கட்கிழமை அன்னைக்கு ஆர்ம் ஃபோர்ஸ் அந்த ஆள் மேல உண்மையிலேயே தாக்கினது யாரு, அதுல வந்த புல்லட் எங்க இருந்து வந்ததுங்கிறத நிரூபிக்க போறாங்க. அதுக்கப்புறம் ராகுல் காந்தி கூட்டிட்டு வந்தார் இல்லையா, அப்படியே ஓடி போயிருவாரு. நடக்கும், நாளைக்கு நடக்கும், நீங்க அமைதியா இருங்க. பேசுவோம் சார். இப்போ ஏன்னா அந்த இடத்துல போலீஸ் மேல தாக்கினதெல்லாம் பார்த்தாச்சு டிவியில. தமிழ்நாட்டில் தான் நம்ம யாரும் காட்டுறது இல்ல, பாக்குறது இல்ல. அங்க எல்லாத்தையும் நாங்க பார்த்துட்டு வேதனை அனுபவிக்கிறோம். இப்போ கேள்வி என்னன்னா, பாராளுமன்றம் நடக்க போகுது, அமைதியாக நடக்க போகுது, அடுத்தடுத்த வேலையை நோக்கி போக போகிறோம், அமிர்த் காலை நோக்கி போக போகிறோம். இப்போ காக்ரோச்சோடைய முதல் பிரச்சனை அன்எம்ப்ளாய்டாக இருந்தது. நல்லா புரிஞ்சுக்கோங்க, அன்எம்ப்ளாய்டுங்கிற பிரச்சனையை நீங்கள் நான் 2 வரியில் முடிச்சிடுறேன். அன்எம்ப்ளாய்டுங்கிற பிரச்சனையை நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னால் 20லேருந்து 24 வயது உள்ள இந்திய இளைஞர்களில் 45% பேருக்கு அன்எம்ப்ளாய்டாக இருக்காங்க. 20 வயசுனா அவங்க காலேஜை முடிச்சிடுறாங்க அல்லது ஏதோ ஒரு பட்டப்படிப்பை முடிச்சிடுறாங்க, முடிச்சுட்டு 21 வச்சுக்கோங்களேன், 24 வரைக்கும் அன்எம்ப்ளாய்டாக இருக்காங்க. இது எங்கே அதிகமாக இருக்காங்கன்னு கேட்டால் கேரளாவில். சரி, பீகார்ல அதிகமா இருக்கிறதுக்கு காரணம் பீகார் இளைஞர்கள் அதிகமா இருக்கக்கூடிய ஒரு மாநிலம், அதனால அங்க அதிகமா இருக்கு. சொல்லுங்க, இப்ப காக்ரோச் ஜனதா பார்ட்டி வர தேர்தல்ல பாஜகவுக்கு சவாலா இருக்குமா? இல்லைங்க, காக்ரோச் ஜனதா பார்ட்டியோட வேலை முடிஞ்சு போச்சு. இதுக்கப்புறம் ராகுல் காந்தி அதுல இருந்து ஏதாவது எடுக்கலாம்னு நினைச்சாரு, ஒன்றும் பண்ண முடியாம போயிருச்சு. இப்ப சிஜேபிங்கிறது ஒரு எக்ஸிஸ்டன்ஸுக்கே வராது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. இந்த விஷயத்துல 20 மாணவர்கள் மாணவிகள் இறந்தாங்கிறது துக்ககரமான ஒரு விஷயம். ஒரு ரீ எக்ஸாம் நடத்துறது, அதுவும் 24 லட்சம் பேருக்கு நடத்துறதுங்கிறது ரொம்ப தப்பான ஒரு விஷயம். அதனால இப்படி ஒரு எழுச்சி வந்ததே ஒழிய நேபாள் மாதிரி இங்க வந்துரும், அவங்களாம் எழுச்சி பண்ணி அன்னைக்கு கொண்டு பிரதம மந்திரியா உட்கார வச்சிருவாங்கன்னு ஒருத்தர் கனவு கண்டாருன்னா அவர் பகல்ல தூங்குறது நல்லது. நன்றி. காங்கிரஸ் வெற்றியை பற்றி நாளையிலேருந்து தெரிஞ்சிடும். திங்கள், செவ்வாய், புதன், வியாழன்னு பாராளுமன்றம் நடக்கும். அடிப்படையில் 11,000 பேருக்கு ஒரு டாக்டர் இருக்காங்க இந்தியாவில். அது 1000க்கு ஒருத்தருங்கிற நிலைமைக்கு வரணும். உடனடியாக 6 லட்சம் மருத்துவர்கள் வரணும். தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் மருத்துவக் கல்லூரி எப்போதுமே நல்லா இருந்ததுனால இங்கே 250 பேருக்கு ஒரு டாக்டர் இருக்காங்க தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும். அதனால தான் இனி மருத்துவக் கல்லூரிகளுக்கு இங்கே வாய்ப்பு இல்லை, தமிழ்நாட்டில் கொடுக்க மாட்டேங்கிறத சொன்னாங்க. ஆனால் இந்தியா பூரா அந்த நிலைமை இல்லை, அது முதல்ல நம்ம புரிஞ்சுக்கணும். ரெண்டாவது, காங்கிரஸை பொறுத்த வரைக்கும் அது தன்னுடைய ஆட்சி போயிடுத்துனதுக்கு அப்புறம் 86 அந்த சமயத்தில் போயிடுத்துனதுக்கு அப்புறம் 7 பிரதமர்களை உட்காரவே விடலை. 12 வருஷமா இவர் உட்கார்ந்துருக்காரு. ஸோ முடிஞ்ச அளவுக்கு அந்த மேட்டருக்குள்ளே வரணும். ரெண்டாவது இந்த கொடுத்த அந்த சதவீதத்தை தவறாக பார்த்துட்டாரு. ஒன்றுத்துல தான் 40-34ன்னு வந்திருந்தது, இன்னொன்றுத்தில் 74-17ன்னு வந்திருக்குங்கிறது அடிப்படையில் நீங்கள் ஒரு சாய்ஸ் கொடுத்தீங்கன்னா 3த்தையும் கொடுப்பீங்க. பொறுப்பான அரசு வேணும்னு நீங்கள் கொடுத்தா தான் அதுக்கு எத்தனை பேர் பதில் சொல்கிறாங்கன்னு தெரியும். உடனே சொன்னவெல்லாம் பொறுப்பற்ற அரசு இருக்குதுன்னு சொல்ல மாட்டான். ஏன்னா 3 வாட்டி ஓட்டு போட்டிருக்கான். வேற யாருக்கும் இந்த வரை இந்தியாவில் 3 முறை ஓட்டு போட்டதில்லை. அதை புரிஞ்சுக்கிட்டு நம்ம பேசணும். தவிர உலகத்திலே இருக்கக்கூடிய அதிக உறுப்பினர்கள் இருக்கக்கூடிய அது அப்போ 24 இல்ல இன்றைய நிலையை தான் அது பிரதிபலிக்குது. இங்கே பிரச்சனை அதை விட ரொம்ப முக்கியமான பிரச்சனை ராகுல் காந்தி ஐயாவுக்கு என்னன்னா, நிக்கோபாரில் நடக்கக்கூடிய மிகப்பெரிய மாற்றங்கள் அவருக்கு பிரச்சனையாகுது. இப்போ கேள்வி என்னன்னா, இப்போ சிஜேபி வந்தாச்சு, 3 கோரிக்கை வச்சாங்க, கடைசியாக ஒரு வரையில் முடிச்சுடுறேன். முதல் கோரிக்கை ஏற்கப்பட்டது, தார்மீக ரீதியாக ஏற்கொள்ளப்பட்டது. பிரதான ஐயா என்ன எழுதினாருங்கிறத தயவு செஞ்சு மதிவாணன் ஐயா படிக்கணும். அதில் மன்னிப்புங்கிறது தெளிவாக இருந்தது. ரெண்டாவது இவங்களுக்கெல்லாம் 1 கோடி கொடுக்கணும், அதில் எந்த தப்பும் இல்லை. முன்னாடி ஒரு முறை முதலமைச்சரை போய் பார்த்துட்டு 2 நாளில் ஒருத்தர் செத்து போகிறாங்க, அவங்களுக்கு 1 கோடி கொடுத்தோம். இங்கே யாருமே இல்லை, தனியாக பாவம் நொந்து போய் செத்து போயிருக்காங்க, அவங்களுக்கு கண்டிப்பாக கொடுக்கணும். இப்போ 3வது தான் முக்கியம், வழக்கு இருக்காதுங்கிற ஒரு கேள்வி வருது இல்லை, அதில் ரிப்பீட்டட் அஃபெண்டர்ஸ் எல்லாம் கண்டிப்பாக விட மாட்டாங்க. முதல் முறையாக இந்த விஷயத்துக்காக எழுச்சியின் மூலமாக வந்தவங்க மட்டும்தான் விடப்படுவாங்களே ஒழிய மற்றவர்கள் தெளிவாக கம்பி பண்ணுவாங்க.